சாப்பிடுங்க சார். என்ன இது ஆச்சரியமா இருக்குது? பிளேட் எல்லாம் ஒருத்தர் டிஃபன் இன்னைக்கு. குட். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சார் இவ்வளவு கஷ்டத்துலயும் எப்படி சார் உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? சும்மாவை சொன்னாங்க இடுக்கன் வரும் கால் நகுகான்னு. என் லைஃப்ல நடந்த சில சந்தோஷமான விஷயங்களை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். அப்படி பண்ணாதான் இந்த இருட்டில் எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். சார் உங்களை கோர்ட்ல ஒப்படைச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். என்னையா அதிசயமா இருக்கு? ஆமா சார், ஆனா சென்னை கோர்ட்ல ஒப்படைக்கல, வெளியூர் கோர்ட்ல ஒப்படைக்கிறதா சொன்னாங்க சார். இப்ப எல்லாருக்கும் வெளியூர் கோர்ட்ல கேஸ் நடத்துறது தான் ரொம்ப வசதியா போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கோர்ட்ல ஒப்படைக்க போறாங்கன்னா நம்பவே முடியலையா? ஏன் சார்? பின்னயா என்ன ஒத்துக்க வச்சு மற்றவங்களாம் தப்பிச்சுக்கலாம் தானே பாக்குறாங்க. என்ன கோர்ட்ல ஒப்படைச்சா அவனுங்க மாட்டிக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? விடு, இந்த கேஸ்ல பல திருப்பங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியும். கோர்ட்ல கொண்டு போய் என்ன திருப்பம் பண்ண போறாங்க அதையும் பார்ப்போம். என்னப்பா எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? கேளுங்க சார். போன் இருந்தா கூட கொஞ்சம். சார் போன் எடுத்துட்டு வரல சார். இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் போன் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என் குடும்பத்தோட கொஞ்சம் பேசணும் போல் இருக்கியா ப்ளீஸ்? நான் சீக்கிரம் 2 வார்த்தை பேசிட்டு கொடுத்துறேன் ப்ளீஸ். சார் யாராவது பார்த்தா என் வேலை போயிடும் சார். சரி சரிப்பா, தேங்க்யூ. கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு கொடுத்துருங்க சார். அம்மா கிட்டயும் பிரியா கிட்டயும் சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாறி. இந்த நேரம் பார்த்து எங்கேஜ் இருக்கு. சரி நான் வந்துடுறேன். என்ன ஐயா சார் டைம் ஆயிடுச்சு சார். வா சார் மன்னிச்சிடுங்க சார், எனக்கு டியூட்டி முடியுது சார். போனை கொடுங்க சார், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார். சரிப்பா இந்தா, எனக்கு கொடுத்து வைக்கல அவ்வளோதான். தனபால் சார், மிஸ் கால் பார்த்து என் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா ராங் நம்பர்னு சொல்லிடுப்பா. ஏன் சார்? அப்பா கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாங்க. வேண்டாம், சொல்ல வேண்டாம், ராங் நம்பர்னே சொல்லிடு. சரிங்க சார், நான் வரேன் சார்.